கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் 1000க்கும் மேற்பட்ட பச்சிளங்குழந்தைகளுக்கான தூக்க நேர்ச்சி துவங்கியது. குழந்தையில்லா தம்பதிகள் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டியும், கிடைத்த குழந்தை மற்றும் 3 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் நோய் நொடியின்றி வாழ வேண்டியும் நடைபெற்ற இந்த தூக்க நேர்ச்சி நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் கேரளாவில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்ட திருக்கழுக்குன்றம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜி. ராகவன் தலைமையில் அதிமுக சார்பில் பூத் கிளை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பூத் முகவர்களுக்கான அடையாள அட்டையை பரிசோதித்து வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனையினை வழங்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் உள்ள தனியார் பள்ளியான அதியமான் பப்ளிக் பள்ளி தெற்காசியாவில் ஒருங்கிணைந்த கற்றலில் சிறந்த பள்ளியாக தேர்வு செய்யப்பட்டு ஒருங்கிணைந்த கற்றல் விருதினை பெற்றுள்ளது. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக 2ஆம் ஆண்டு கேம்பிரிட்ஜ் தெற்காசிய பள்ளிகள் மாநாடு மாறிவரும் உலகில் முன்னேற கற்பவர்களை தயார்படுத்துதல் என்ற நோக்கத்தோடு டெல்லியில் கடந்த மார்ச் 27 மற்றும் 28 தேதிகளில் நடைபெற்ற நிலையில் ஒருங்கிணைந்த கற்றல் விருதினை பெற்று சாதனை படைத்துள்ளது. கோவையில் வேலையை விட்டு நிறுத்தியதால் ஆத்திரமடைந்த வழக்கறிஞர் ஒருவர் ரியல் எஸ்டேட் உரிமையாளர் வீட்டில் பெட்ரோல் கொண்டு வீசிவிடுவேன் என்று மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கணபதி பகுதியைச் சேர்ந்த தீர்த்தகிரி என்பவர் நடத்தி வரும் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் சட்ட ஆலோசகராக ரவிக்குமார் என்ற வழக்கறிஞர் பணிபுரிந்து வந்தபோது அவர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறி வேலையில் இருந்து நிறுத்தியுள்ளனர். நீலகிரியில் உதகை லவ்டேல் மலை ரயில் நிலையத்தின் 117வது ஆண்டு விழா தெற்கு ரயில்வே சேலம் கோட்டம் சார்பில் கொண்டாடப்பட்டது. 1907ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த லவ்டேல் ரயில் நிலையத்தில் கேக் வெட்டியும் தோடர் பழங்குடியின மக்களுடன் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் மற்றும் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் உயர்த்தப்படும் கட்டணங்களுக்கு வாகன ஓட்டிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பேருந்து, கார், ட்ரக் உள்ளிட்ட கனரக வாகனங்களுக்கு பழைய கட்டணத்தில் இருந்து 5 ரூபாய் உயர்த்தப்பட்டு தற்போது 125 ரூபாய் என பல்வேறு வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் நேற்று நள்ளிரவு முதல் அமல்படுத்தப்படும் என சுங்கச்சாவடி நிர்வாகத்தினர் அறிவிப்பை தொடர்ந்து வாகன ஓட்டிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 6.09 கோடி ரூபாய் மதிப்பிலான தார்ச்சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜையிட்டும் நிழற்குடை புதிய பகுதி நேர நியாய விலைக் கடை, சமுதாய கூடம் போன்ற முடிவுற்ற பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக எம்எல்ஏ மாணிக்கம் திறந்து வைத்தார். இந்நிகழ்வின் போது குளித்தலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் சூரியனூர் சந்திரன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். கரூர் தலைமை தபால் நிலையம் முன்பு தமிழ் மாநில விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மத்திய அரசை கண்டித்து மாவட்ட செயலாளர் தங்கவேல் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் 100 நாள் வேலை திட்டத்தை முடக்கும் மத்திய அரசை கண்டித்தும் 3 மாத சம்பள பாக்கி உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழக அரசாணையை தீயிட்டு கொளுத்த முயன்ற 200க்கும் மேற்பட்ட சாலை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சாலை பணியாளர்கள் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் வெளியிடப்பட்ட அரசாணை 140ஐ எதிர்த்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்த அனைவருக்கும் நிலுவையில் உள்ள ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் தஞ்சை தலைமை தபால் நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தினர் கோவையில் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைத்து வெளியிடப்பட்ட அரசாணை 140ஐ தீயிட்டு கொளுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.
கடலூர் சுந்தரர்பாடி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் காவடி உற்சவ திருவிழா நேற்று சுந்தர விநாயகர் பூஜையுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து சுந்தரர்பாடி கிராமத்தைச் சேர்ந்த பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பால்குடம் எடுத்தும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். நீலகிரி மாவட்டம் உதகை அடுத்த மேலூர் பகுதியில் ஹப்பாய் என்னும் பூக்குண்டம் திருவிழாவில் பக்தர்கள் தீக்குண்டம் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் 33 கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் சேர்ந்து மகாலிங்கையாவின் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் 33 கிராம மக்கள் கலந்து கொண்ட நிலையில் மகாலிங்கையாவின் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அனைத்து முக்கிய செய்திகளையும் எம் நாடு தொலைக்காட்சியின் டிஜிட்டல் தளத்திலும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.